வணக்க மக்களை, நான் விஜயதரன். சாவகச்சேரியில் இன்று நண்பகல் 12 மணிக்கு மிகப்பெரிய ஒரு கோர விபத்து நடைபெற்றது. என்ன நடந்ததுன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்திலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு, அதாவது குறிப்பாக சாவகச்சேரி புத்தூர் சந்திக்கு வருகை தந்து கொண்டிருந்த 21 வயது நிரம்பிய இளைஞன் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் ஒரு ஹோட்டலில் பணி புரிஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்க தங்களுடைய வீடு நோக்கி வருகை தந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக பாருங்க, அந்த நேரத்தில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணிபுரிகிற ஒரு சகோதரி தன்னுடைய வேலை நிமித்தமாக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையை நோக்கி சாவகச்சேரியிலேருந்து புறப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பாருங்க, சாவகச்சேரிக்கும் நுணாவிலுக்கும் இடையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இபிடிபி காரியாலயம் இருக்கு. அந்த காரியாலயத்துக்கு நேர முன்பகுதியில் இந்த விபத்து நடைபெற்றது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த விபத்து நடைபெற்ற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கனரக வாகனம் ஒன்று அந்த நேரத்தில் போயிருக்கு. அந்த நேரத்தில் அது போகும்பொழுது என்ன சொல்றது, கனரக வாகனத்தை என்ன சொல்றது விலத்தி போறதுக்காக முற்பட்ட அந்த சகோதரி, அதன் காரணமாக இந்த விபத்து நடைபெற்றது. இந்த விபத்து குறிப்பாக பாருங்க, கண்ணி மேய்க்கிற நேரத்தில் நடந்து முடிஞ்சது. அந்த ஸ்பாட்லேயே அந்த 21 வயது நிரம்பிய இளைஞன் உயிரிழந்திருக்காங்க. நண்பகல் 12 மணிக்கு இந்த சம்பவம் சாவகச்சேரியில் நடைபெற்றிருக்கு. இந்த வீடியோ பதிவு எதுக்காக செய்கிறோம்னு சொன்னால், குறிப்பாக பாருங்கள், ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான். உண்மையாகவே நான் இதில் சொல்கிறதுக்கான காரணங்கள் பல இருக்குது. இன்றைக்கு நான் பின்னேறம் வரும்பொழுதும் ஒரு சகோதரி அவங்க நின்று பார்த்து அடுத்த 2 சைடுக்கும் வாகனம் வருதான்னு பார்த்துட்டு தான் வாகனத்தை எடுத்து ஓட வேண்டிய நிலையில் இருக்கணும். ஆனால் அவங்க அப்படியெல்லாம் கிடையாது. எங்களை குறுக்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க பின்பக்கம் என்ன வருது இது எல்லாமே பார்க்குற கிடையாது. ஒரு மெயின் ரோட்டில் நீங்கள் ஏறுறீங்கன்னு சொன்னால், ஒரு ஒழுங்கிலேருந்து மெயின் ரோட்டில் ஏறுறீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக 2 சைட்லையும் நீங்கள் பார்க்கணும் எதுவும் வாகனங்கள் வருதான்னு சொல்லி. அதை பார்க்காம உங்கள் சைட்டில் போகிறீங்கன்னு சொன்னால், அது உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் அவ்வாறு ஓட முடியும். வீதிகளில் வரும்பொழுது சரியாக ஓடுறவர்கள் கூட உங்களை மாதிரி புலவர்களால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும். என்ன பொறுத்தமட்டிக்கு இதே இந்த வீடியோ பதிவு செய்கிறேன்னு சொன்னால், உண்மையாகவே மனிதர்களுடைய பிள்ளையால் உயிரிழப்பு ஏற்படக்கூடாதுன்றதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எங்களுடைய கவன பிள்ளையால் ஒரு மனித உயிர் மிகப்பெரிய ஒரு விலை மதிக்கத்தக்கது. அதன் அடிப்படையில் இது விபத்தாவே கடந்து செல்வோம். ஆனால் இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஒரு வேலை நிமித்தமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் வளமையாக தெரியும், நாங்கள் இத்தனை மணிக்கு வெளிக்கிட்டா இத்தனை மணிக்கு அங்கே போய் சேருவோம்னு சொல்லி. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வேலைக்கோ இதுக்கு தேவை கருதியோ போய் வருவீங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் இப்போ ஒரு மணித்தியாலத்தில் யாழ்ப்பாணம் போவீங்கன்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு மணித்தியாலத்துக்கு யாழ்ப்பாணம் போவீங்கன்னு ஒரு முடிவில் இருக்கிறீங்க. அப்போ வாகனத்தை எடுத்துன்னு வலிக்கிறீங்க. அப்போ அதுக்கு ஒரு ஸ்பீட் வச்சுருப்பீங்க. சரியோ, அந்த ஸ்பீட் சில வேலைகளில் நீங்கள் டைம் தாண்டி வலிக்கிட்டதால குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியாத காட்டத்தில் ஏதோ செய்தால் அந்த இடத்துக்கு போயிடணும்ன்ற ஒரு முயற்சி செய்வீங்க. அந்த நேரத்தில் விபத்து ஏற்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. குறிப்பாக பாருங்கள், ஒரு பயணம் செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா, குறிப்பாக அரைமணித்தியாலத்துக்கு முன்பே நீங்கள் வெளிக்கிட்டுறீங்க. ஏன்னு சொன்னால், அரைமணித்தியாலத்துக்கு முன்பு வெளிக்கிட்டால் உங்களுடைய வாகனத்தின் வேகத்தை குறைக்கலாம். குறைக்கும் பொழுது வாகனம் எவ்வளவுக்கு நாங்கள் வேகத்தை குறைக்குமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உயிர் அச்சுறுத்தலேருந்து நாங்கள் கொஞ்சம் விலத்தி இருக்கலாம். தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. குறிப்பாக எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், விபத்துக்கள் வாரதுக்கு நாங்கள் சரியாக ஒன்றா மட்டும் பார்த்தாது, எங்களுக்கு எதிரே வாரவர்கள், எங்கள் சைட்டில் வாரவர்கள் எல்லாருமே வீதி ஒழுங்குகளை கடைப்பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். உண்மையாகவே ஒரு மனித பிள்ளையால் ஒரு உயிர் போகிறது மிக மிக கவலை அளிக்குது. வெளியில் ஒரு பேச்சு இருக்குது, தெளிவான புரிஞ்சுள்ள. அந்த இளைஞனுக்கு வெளிநாடு போகிறதுக்கு, அதாவது பிரான்ஸ் நாட்டுக்கு போகிறதுக்கு விசா கிடைச்சதாகவும் ஒரு கிழமை கழித்து அவர் போயிருந்ததாகவும் தகவல் வெளியாக இருக்குது. குறிப்பாக பாருங்கள், ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு மனித பிள்ளையால் ஏற்பட்ட ஒரு விபத்து. இது ஒரு விபத்தாக கடந்து செல்றதை விட நம்ம ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறதுக்கான காரணம், எல்லாத்தையும் கேட்டு நான் செய்வோமா விடுவோமான்னு சொல்லி அந்த வீடியோ பதிவு நடந்த சம்பவம் குறித்து வீடியோ எங்கிட்ட இருக்குது. அந்த வீடியோ யூடியூப் ஊடகத்தில் பதிவிட முடியாமல் இருக்குது. அது அடிப்படையில் உங்களுக்கு நடந்த சம்பவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. பெண்கள் மிக மிக அவதானமாக ஓடுங்க, வீதி ஒழுங்குகளை கடைப்பிடிங்க, வாகனம் ஓட்டுற சில விதிமுறைகளை கையாளுங்க. வாகனங்களை ஸ்லோ பண்ணணும், வாகனங்களை சில இடங்களில் உபயோகமாக விடலாம், சில இடங்களில் ஸ்லோ பண்ணணும். நீங்கள் எடுத்த உடனே கையில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நான் ஏகப்பட்ட பெண்களை பார்த்துருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க. வாகனம் எடுக்கும் பொழுது நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது. வெளியில் வந்தோன்னே எல்லாருடைய பாதுகாப்பும் எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் என்னன்னு சொன்னால், நம்ம சரியாக ஓடினா மட்டும் நம்ம எதையுமே திருத்த முடியாது. எல்லாருமே சரிவர சட்ட விதிகளை மதித்தா மாத்திரம்தான் நிச்சயமாக இந்த வாகன விபத்துகள்லேருந்து என்ன பொறுத்த மாட்டேங்கி நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். குறிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு நீங்கள் வெளிக்கிட போகிறீங்களா, ஒரு இடத்துக்கு தேவை கருதி போகிறீங்களா, நிச்சயமாக அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் முன்னுக்கு வெளிக்கிடுங்க. ஏன்னு சொன்னால், அது உங்களோட வாகனத்தை நீங்கள் மெதுவாக ஓட்டும் பொழுது உண்மையாகவே உயிரிழப்பிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். அதை விட குறிப்பாக பாருங்கள், நீங்கள் ஒரு வேலை நிமித்தம் தான் அவசரமாக போகிறீங்க பாருங்கள், உயிரிழந்தால் அந்த வேலையும் இல்லை, நீங்களும் இல்லை.
அப்போ அவசரமாக ஒரு வேலைக்கு போய் உயிரை விடுறதை விட நம்ம வந்து நிதானமாக ஒரு அரை மணி நேரம் முன்னுக்கு வலிக்கிட்டு அந்த வேலைக்கு போனால் நம்ம வந்து வேலையும் நம்ம செய்து கொள்ளலாம், நம்ம வந்து நம்ம சேஃப்டியாகவும் இருந்து கொள்ளலாம். அது அடிப்படையில் வந்து வேலை முக்கியம்தான், அதை விட உயிர் முக்கியம். உயிர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்சு கொள்ளலாம். அதன் அடிப்படையில் வந்து இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக பாருங்கள். பெண்கள் என்றான ஆண்கள் என்றான வாகன ஓட்டும் பொழுது வந்து நிச்சயமாக விதிமுறைகளை கடைப்பிடிங்க. அந்த விபத்தில் வந்து இளைஞன் ஸ்பாட்லேயே உயிரிழந்திருக்காங்க. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பெண் காவலராக பணிபுரிகிற அந்த சகோதரிக்கு வந்து காலும் கையும் முறிஞ்சிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. மேலதிக சிகிச்சைக்காக சாவகச்சேரி வைத்தியசாலையிலிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அவர்களை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இவருடைய அந்த 21 வயது நிரம்பிய இளைஞனுடைய என்ன சொல்றது உடலை வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட பின்னேரம் ஒரு 5:30க்கும் 6 மணிக்கும் இடையில ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவே இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும். பாய்.